ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. சமீபத்தில் வந்து பார்த்தா அந்த பிக் பாஸ் 9 ஒரு சீசன் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ அந்த பிக் பாஸ் சீசனே நான் பார்க்க மாட்டேன். பட் இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து யூஸ் பண்ண வார்த்தைகள் வந்து ரொம்ப கடுமையான வார்த்தைகள். ஸோ வந்து அந்த பிக் பாஸில் வந்து பார்த்தா அந்த காருக்குள்ளே இருக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தா கேமில் விளையாண்டுருக்காங்க போல். ஸோ அதில் வந்து பார்த்தா தள்ளி விடுறது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இந்த பாரு கமருதீன் 2 பேர் சேர்ந்து சாண்டை தள்ளி விடுறது, அவங்க மயக்கம் போட்டு விழுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வினோத், அப்புறம் வந்து அந்த சபரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற விக்ரம்ஸ்லாம் இருக்காங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஒரு விஷயத்த பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. அப்புறம் திவ்யா வந்து கோவப்பட்டு கத்துறாங்க. அந்த கத்துற விஷயங்கள் பாரு முன்னாடி கத்தும்போது 30 வருஷமாக அவங்க அம்மா சொல்லி திருந்தது நீ, நான் சொல்லி எப்படி திருந்த போகிற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது. ஸோ வன்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த காருக்குள்ளே அவ்வளோ வன்மத்தை காட்டிட்டு கடைசி டாஸ்கில் ஜெயிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை வந்து கட்டி பிடிக்கிறது அரோரா வந்து. ஸோ எல்லாமே பார்க்கும்போது தாண்டி முக்கியமான விஷயம் எதை பற்றி நான் பேசணும்னு பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ண வார்த்தைகள். ஸோ விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை பார்த்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். நீ வாடா மோதி பார்த்துடலாம்டா, நான் செத்துறான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ நீ எப்படா எங்கள் அம்மாவை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கோவமாகி நான் உன்னை அடித்து சாவடிக்கிறேன்டா. இந்த மாதிரி வன்முறை தூண்டுற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஆதரித்து அதை வந்து மக்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ரொம்ப கேவலமான செயல். ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பின்னாடி போகிறது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நான் நடித்தாலே நான் வந்து சிஎம் ஆகிடலாம் அப்படின்ற கனவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்து சிஎம்ஏ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஒரு பிளைண்ட் டிவோட்டி சொல்லுவாங்க, அதாவது ஹிந்தியில் வந்து ஆண்ட் பக் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து முட்டாள்தனமான ஒரு கூட்டமாக இருப்பாங்க. ஸோ அந்த கூட்டமாக வந்து பிக் பாஸ் 9 வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சண்டை போட்டு இவங்க வன்முறை தோன்றுறது, இவங்க என்ஜாய் பண்ணுறது, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல ரொம்ப வல்கராக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஒரு கேமில் இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரியுது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கற்றுக்காக என்னடா இலவு இது, இந்த மாதிரி விஷயத்த மக்கள் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுதான் பார்க்குறேன் நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. சாண்ட்ராக்கு என்ன ஆச்சு, திவ்யா என்ன பண்ணுறாங்க, எது கற்றுனாங்க, எது கோவப்பட்டாங்க, எதுக்கு அரோரா வந்து டாஸ்க் வின் பண்ணோன்னு கட்டி பிடிச்சாங்க கமருதீனை, பாரு என்ன யார், எதுக்கு 2 பேரும் சேர்ந்து தள்ளி விட்டாங்க. ஒரு வன்முறை, ஒரு நாகரிகமற்ற செயல், கோவப்பட்டு யூஸ் பண்ணுற வார்த்தை எல்லாமே வந்து பாருங்கள் ரொம்ப கீழ்த்தரமாக ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த ப்ரொமோட் பண்ணி அதை டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ இதை பற்றி மக்கள் உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலும் நல்ல யூஸ்ஃபுல்லான தகவல் நம்ம பேசலாம்னு நினைக்கிறோம். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணி மகிழ்ச்சி.